இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லிவிங் ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் முழுவதும். நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் எபிரேயர் 4:2. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு சோதனை நேரத்தில். ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து, உன்னுடைய பள்ளி பாடங்களை எல்லாம் நீ படித்து முடிக்கும் வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடு தரமாட்டேன், நீ அதை படித்தாதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாமல் அந்த பையன் தன்னுடைய பாட புத்தகத்தை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தான். பாதி பாடங்கள் தான் படித்து முடிச்சிருப்பான். அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஒரு டம்ளரில் பாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சில பிஸ்கட்டும் முறுக்கும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. உடனே அந்த பையன் கேட்டான், எனக்கு தான் சாப்பாடே தரமாட்டேன்னு சொன்னீங்களே, வேற எதுக்கு இந்த பாலையும் பிஸ்கட்டையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டான். அப்போ பாடங்களை நீ படித்து முடித்தாதான் உனக்கு சாப்பாடு, ஆனால் அது வரைக்கும் உன் பசியுடைய அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த பாலையும் ஸ்நாக்ஸையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில தேவ நன்மைகளுக்கு நாம் தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். சில சோதனைகளை கடந்து ஜெயத்தை பெற்றவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆனாலும் சோதனைகளின் பாதையில் நம்ம கடந்து போகும்போது நமக்கு இளைப்பாறுதல் அவசியம். சோதனைகளில் நம்ம தோற்று போகாமல் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வதற்கு கொஞ்சம் பலம் நமக்கு தேவை. எனவே தேவன் ஏதாவது ஒரு வழியில் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் மூலமாக, நம்ம கேட்குற நல்ல கிறிஸ்தவ பாடல்கள், அந்த பாடல் வரிகள் மூலமாக தேவன் நம்மை தேற்றி தைரியப்படுத்தி முன்னோக்கி செல்ல நமக்கு உதவி செய்கிறார். சோதனையை மேற்கொண்டு செயல்படக்கூடிய பலத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிறது. யோசேப்புடைய எதிர்காலம் மகிமையா அமைய போகுது, அது நமக்கு தெரியும். வேதத்தை வாசிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த மகிமை எளிதாக வந்து விடாது. அதற்கு சில வருத்தமான பாதைகள், சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை, சில தனிமையின் வேலைகளை அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. அந்த வருத்தத்துக்குரிய பாதைகளில் தேவன் அவனுக்கு ஆதரவாக சில மனிதர்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். போர்த்திபாருடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவை கிடைக்க பண்ணினார். இந்த ஆதரவுகள் அவனுக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுத்து தொடர்ந்து சோதனையில முன்னோக்கி செல்ல தேவன் அவனை பலப்படுத்தினான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, என் வாழ்க்கையில் இந்த நெருக்கம், இந்த சோதனை, என் பிள்ளைகள் மூலமா, என் வேலை ஸ்தலத்தில் வருகிற நெருக்கங்கள் மூலமா, இந்த மனிதர்கள் மூலமா இந்த பிரச்சனை, இந்த சோதனையில் நான் நெருக்கப்படுறேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். தேவ கிருபையும் தேவ ஆறுதலும் தேவனுடைய இளைப்பாறுதலும் அந்த சோதனை நடுவில் உங்களுக்கு இருந்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மைகளை, உயர்வுகளை, மகிமையானவைகளை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்தில் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமான உணவு அல்ல,
மன்னாவை கொடுத்தார். அது ஒரு ஆசீர்வாதமான உணவு தான். பாலும் தேனும் ஓடக்கூடிய செழிப்பான தேசத்துக்கு அவங்க வந்து சேர்ற வரைக்கும் அவர்களை உற்சாகப்படுத்த தேவன் செய்த ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் இந்த வானத்தின் மன்னா. அது தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம் தான். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடினால, அவங்க அதை அறியாதபடினால அதை சாதாரண உணவாக நினச்சி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. தேவனை கோபப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளலை. தேவன் அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கானானின் ஆசீர்வாதங்களை அவர்கள் விசுவாச கண்கள் பார்க்கவில்லை. எனவே சோதனைகள் வந்தபோது சோர்ந்து போய், மனம் சலித்து போய், தேவனிடத்தில் அவிசுவாசம் உள்ளவர்களானார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சோதனையில் இளைப்பாறுதல் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலை அடையாமல் போனதுக்கு காரணம் அவங்களுடைய இருதயம். 7 விதமான இருதயத்தை இந்த வேத பகுதியில் தேவன் அடையாளப்படுத்துகிறார். முதலாவது இருதயம் பின்வாங்கி போன இருதயம். இரண்டாவது விசுவாசம் இல்லாத இருதயம். மூன்றாவது கீழ்ப்படியாத இருதயம். நாலாவது கடின இருதயம். ஐந்தாவது ஜாக்கிரதை இல்லாத இருதயம். ஆறாவது தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத இருதயம். ஏழாவது கிருபாசனத்தை கிட்டி சேராத இருதயம். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளணும் என்கிற விருப்பமில்லாத ஒரு இருதயம். இப்படிப்பட்ட இருதயம் அவங்களுக்குள்ள இருந்தபடினால்தான் இளைப்பாறுதலை சோதனை நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியலை. தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்ற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இருதயத்தை நம்மை விட்டு மாற்றி தேவ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிற இருதயம் நம்மிடத்தில் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து